மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித படத்தில் பயிற்சி 1.3 4வது கணக்கு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம் f of x மூலமாக f of 9 2 என்பது தெளிவாகிறது. வழக்கமாகவே இங்க பாருங்க, சம்முல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, y f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப பாருங்க f of x equal to y அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன வேல்யூ? இப்ப இங்க x இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதோட வேல்யூ x-ஓட வேல்யூ தான் இங்க என்னது அப்படின்னா 9. அப்போ f of 9 equal to என்ன கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 9. சரிங்களா? அப்ப இந்த 9க்கு நேரா ஒரு கோடு இருக்கா, இந்த கோடு எந்த இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல வெட்டுது, இங்க வெட்டுது, இங்க வெட்டுது. இதுக்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு என்பது தெளிவாகிறது. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f of 0 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வழக்கமா என்னது, f of x தானே. அப்ப இங்க x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 0 இருக்கு. அப்ப xல இதான் xல 0 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இது எந்த இடத்துல இந்த கோடு வெட்டுதுன்னு பாருங்க, 9 அப்படிங்கிற இடத்துல என்ன வெட்டுது அப்படின்னா கோடு வெட்டுது. அப்போ f of 0க்கு வேல்யூ என்னது அப்படின்னா 9 அப்படின்னு நீங்க எழுதினா போதும். அடுத்து பாருங்க f of 7, x-ஓட வேல்யூல எங்க 7 இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு. இந்த 7க்கு நேரா பாருங்க எந்த இடத்துல வெட்டுது, இந்த இடத்துல வெட்டுது. இதுக்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு அப்படின்னா 6 அப்படின்னு இருக்கு. அப்ப f of 7க்கு வேல்யூ என்னது அப்படின்னா 6. அடுத்து பாருங்க f of 2, xல 2 எங்க இருக்கு, இந்த இருக்கு. இது எந்த இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க, நேரா பாருங்க எந்த இடத்துல வெட்டுது, இந்த இடத்துல வெட்டுது. இதுக்கு நேரா ஒய்யில என்ன மதிப்பு இருக்குன்னு பாருங்க, 6 அப்படிங்கிற மதிப்பு எங்க இருக்கு அப்படின்னா ஒய்யில இருக்கு. ஸோ அதை எழுதிருங்க. அடுத்ததா f of 10. சரிங்களா? அப்ப xல எங்க பார்க்க போறோம், 10 பார்க்க போறோம். xல 10 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இது ஒய்யில எந்த இடத்துல வெட்டி இருக்கு அப்படின்னா 0 அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வெட்டி இருக்கு. அப்ப f of 10 அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா 0. சரிங்களா? இந்த சம்முல நம்ம ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, y equal to f of x. ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுத போறோம், f of x equal to இங்க என்ன இருக்குப்பா y. அப்ப எதுக்கு இங்க மதிப்பு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பாருங்க y-க்கு மதிப்பு 1 அப்படின்னா x-க்கு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எது y அச்சு, இதுதான் y அச்சு. y அச்சுல மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு நேரா என்ன இருக்கு பாருங்க, எந்த இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல வெட்டுதா, அப்படிதானப்பா. இந்த இடத்துல பாருங்க 9க்கும் 10க்கும் நடுவுல இந்த இடத்துல என்னது அப்படின்னா வெட்டுது. சரிங்களா? அப்போ அதோட மதிப்பு நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும், நமக்கு 9.5. சரிங்களா? இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். சரியாப்பா? இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. f of x equal to 1, xல எந்த இடத்துல இருந்துச்சு, 9க்கும் 10க்கும் நடுவுல இருந்தனால என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 9.5 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, படம் 1.16 மதிப்பகம் வீச்சகம் காண்க. மதிப்பகம் அப்படின்னா என்னது அப்படின்னா xல உள்ளதுதான் என்னது அப்படின்னா மதிப்பகம். அப்ப x அச்சுல எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கப்பா. அதாவது இந்த இதை பார்க்கணும். சரிங்களா? இந்த இவங்க கிராஃப்ல ஒரு லைன் போட்டிருக்காங்களா, இந்த லைன் எங்க இருந்து ஆரம்பிச்சு x அச்சுல 0ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வருது, 10 வரைக்கும் வருது. அப்ப இதான் இதோட மதிப்பு அப்படின்னா மதிப்பகத்துடைய மதிப்பு 0ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எடுத்து எழுதிருங்க. அப்ப மதிப்பகம் அப்படின்னு எழுதி என்ன எழுத போறோம், 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எழுதினாலும் சரி. உங்க புக்ல எப்படி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை கன கட்டமைப்பு முறையில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சார் இந்த ஆன்சர் அப்ப எழுதக்கூடாது அப்படின்னா இந்த ஆன்சர் எழுதினாலும் மார்க் போடுவாங்க. சரிங்களா? இதே இது கன கட்டமைப்பு முறையில எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும், மதிப்பகம்னா எதோட மதிப்பு அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு. அதனாலதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தா சச் தட் எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் பாருங்க, 0ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன போட போறோம் அப்படின்னா 0 less than or equal to எதோட மதிப்பு, எக்ஸோட மதிப்பு தானே, less than or equal to நமக்கு என்னது அப்படின்னா 10.
இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெய்யெண்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். மதிப்பகம் அப்படின்னா எதோட மதிப்பு? எக்ஸினுடைய மதிப்பு. அடுத்து என்னப்பா கேட்டிருக்காங்க? வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம் அப்படின்னாலே ஒய்யினுடைய மதிப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சு? 0 இருந்து ஆரம்பிச்சு இந்த லைன் எதோட நிக்குது? இந்த 9ஓட நிக்கி. அப்போ ஒய்யோட மதிப்பு 0 to என்ன எழுத போறோம் அப்படின்னா 9ன்னு எழுத போறோம். எழுதிடலாமாப்பா? அப்போ வீச்சகம் அப்படின்னு போட்டு 0 1 2 3 4 5 6 7 8 9ன்னு எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x such that 0 less than or equal to x less than or equal to எது வரைக்கும் இருக்கு? 9 வரைக்கும் இருக்கா? அப்போ x belongs to மெய்யெண்கள் அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இதை எழுதினாலும் ஓகேவா? சரிங்களா சார், எங்களுக்கு அது புரியல அப்படின்னா இதை நீங்க எழுதிக்கோங்க. இதை எழுதினாலும் என்ன போடுவாங்க அப்படின்னா மார்க் கண்டிப்பா போடுவாங்க. அடுத்ததா பாருங்க, f என்ற சார்பில் r இன் நிழல் ஒரு எண்ணன்னு கேட்டிருக்காங்க. அப்போ r எங்க இருக்குன்னு பாருங்க. fங்கிற சார்புல r இங்க இருக்கு. இதனுடைய நிழல் உரு அப்படின்னா இதுக்கு நேரா எதிர்த்தாப்புல ஆப்போசிட்ல எந்த இடத்துல கட் ஆகுதோ பாருங்க. இந்த 6 அப்படிங்கிறது நேரா எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு நேரா ஆப்போசிட்ல பார்க்க போறீங்க என்ன இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. சரிங்களா? அப்போ அதனுடைய நிழல் உரு என்னது அப்படின்னா 5. இதை எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா 4வது கணக்குரிய விடை முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.